டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2014 21/12/2014 நடந்தது. பொது தமிழ். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். கண்களால் சிரிப்பவள் எனும் பொருள்படும் பெயரே கண்ணகி ஆகும். கண் ப்ளஸ் நகி. நிலைமொழி ஈச்சில் நகர ஒற்று இன் வந்து வருமொழி முதலில் நகரம் வந்தால் அது நகரமாக தெரியும். கண் ப்ளஸ் நகி கண்ணகி. குறிஞ்சி கிழங்கு அகழ்தல் தேனெடுத்தல். முல்லை வரகு விதைத்தல் ஆனிரை மேய்த்தல். மருதம் நெல்லறிதல் களை பறித்தல். நெய்தல் உப்பு விற்றல் மீன் பிடித்தல். வண்ணம் வடிவம் அளவு சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது? பண்புத்தொகை. விளக்கம். பண்புத்தொகை அப்படின்னா வண்ணம் வடிவம் அளவு சுவை குணம். வண்ணம் செம்மை பசுமை வெண்மை கருமை. வடிவம் வட்டம் சதுரம் நாற்காரம். அளவு பெருங்கடல் சிறுதுளி நெடுங்கடல். சுவை இனிமை கசப்பு துவர்ப்பு. குணம் நன்மை தீமை. வெண்டலை விரவிய களி வெண்பாவால் பாடப்படுவது எது? தூது. இதுதான் அந்த பாடல். இலக்கண விளக்க நூற்பா நூதின் இலக்கணம் பற்றி குறிப்பிடுகிறது. வெண்டல விரவிய களி வெண்பாவால் தூது இலக்கிய பாடப்பெற வேண்டும். வினைத்தொகை செய்தொழில். ஊமைத்தொகை மதிமுகம். உம்மைத்தொகை நாலிரண்டு. அன்மொழித்தொகை பவளவாய் பேசினார். விளக்கம். செய்தொழில் வினைத்தொகை. செய்த தொழில் செய்கின்ற தொழில் செய்யும் தொழில் என்று முக்காலத்தையும் உணர்த்தியது. மதிமுகம் ஓமை தொகை. மதி போன்ற முகம் என்ற தொடரில் போன்ற என்ற ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது. நாலிரண்டு உம்மைத்தொகை. நாலும் இரண்டும் என்ற தொடரில் விகுதி மறைந்து வந்துள்ளது. பவளவாய் பேசினாள். அன்மொழித்தொகை. பவளம் போன்ற வாயை உடைய பெண் பேசினாள். இங்கு ஊமை தொகை அடுத்து பேசினாள் என்ற சொல் தொடர்ந்து வந்து அன்மொழி தொகை ஆயிற்று. அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. குறிப்பு வினைமுற்று. திணை பால் போன்றவற்றை வெளிப்படையாக காட்டி காலத்தை மட்டும் குறிப்பால் உணர்த்தியதால் இது குறிப்பு வினைமுற்று ஆகும். விளையேற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன. விளக்கம். மேய்ந்தனங்கிறது பன்மை, மேய்ந்ததுங்கிறது ஒருமை. பெயர் சொல்லின் வகை அறிதல். நடிகன் அப்படிங்கிறதுக்கு பெயர் சொல் என்ன அப்படின்னா பொருட்பெயர். பொருட்பெயர் அப்படிங்கிறது உயிருள்ள மனிதன் விலங்கு பறவை தாவரம் போன்றவை மற்றும் உயிரற்ற கட்டில் மேஜை நாற்காலி போன்ற பொருட்கள். பொன்னியிடம் தேன்மொழி நான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினார். எவ்வகை தொடர்? ஆன்சர் டி. அயற்கூற்று. விளக்கம். நேர்கூற்று அயற்கூற்று. நான் அப்படிங்கிறது நேர்கூற்று, தான் அப்படிங்கிறது அயற்கூற்று. நாளைங்கிறது நேர்கூற்று, மறுநாள்ங்கிறது அயற்கூற்று. பொன்னியிடம் தேன்மொழி நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் என்று சொன்னார். இது ஒரு நேர்கூற்று. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. அண்ணன். அண்ணன்கிறது பெயர் சொல். ஏனைய மூன்றும் அளபடைகள் ஆகும். யாப்பு என்றால் டேஸ் என்பது பொருள். கட்டுதல். செய்யுள் இயற்றுவதற்கு உரிய விதிகளையும் விதி விலக்குகளையும் கூறுவது யாப்பிலக்கணமாகும். யாப்பு என்றால் கட்டுவது என்ற பொருளாகும். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் நாயக்கர் மரபு. மங்கையர்க்கரசி பாண்டிய மரபு. தடாதகை பிராட்டியார் தெய்வ மரபு. ஜான்சி ராணி வடமத்திய பகுதியான ஜான்சி நாட்டு ராணி லட்சுமிபாய். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் 19வது மாத குழந்தை பருவத்திலேயே கண் காது வாய் என்ற 3 புலன்களையும் இழந்துவிட்டார். உலகிலேயே மாற்றுத்திறனாளிகளின் முதல் பட்டம் பெற்றவர் இவரே ஆவார். எனவே உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்பெறுகிறார். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. திருக்குறள் 7 சீர்களால் அமைந்த குறள் வெண்பாக்களை உடையது. 7 என்னும் எண்ணுப்பெயர் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. அதிகாரங்கள் 133. 1 3 3 = 7. குறட்பாக்கள் 1330. 1 3 3 + 0 இது 7. இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு 7 கிடைக்கும். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாகும். ஆரிய அரசன் பிரகத்தனத்தை தமிழ் அறிவித்ததற்கு கபிலர் பாடியது. இந்நூலில் செங்காந்தல் தொடங்கி மலை எற்கம்பு வரை 99 பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமூரியா. கடல்கோள் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டமே லெமூரியா கண்டமாகும். இது மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுகிறது. முதல் மாதம் தோன்றிய லெமூரியா கண்டமானது குமரி முனைக்கு தெற்கே விரிந்து குமரி மலை பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியது. இதுதான் அந்த பாடல்.
சிலப்பதிகாரத்தில் இருக்குது. பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கூடும் கொடுங்கடல் கொள்ள, இது சிலப்பதிகாரத்துடையது. குமரகுருபரர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ்ங்கிறது பகழிக்கூத்தரால் 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட நூலாகும். அப்போ இது கந்தர் கலிவெண்பா மதுரை கலம்பகம் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரனுடைய நூலாக இருக்கும். தாய்மானவர் நினைவில்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரம் என்ற ஊரில் தாய்மானவர் நினைவு இல்லம் உள்ளது. அந்த இடத்தில்தான் அவர் இயற்கை எழுதினார். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். வாணிதாசனின் சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் உயர் வளிப்படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா குளோரோஃப்ளூரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலப்பட்டர். அதனை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது மணிமேகலை. மணிமேகலையின் வேறு பெயர்கள் மணிமேகலை துறவு, அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், குறிக்கோள் காப்பியம், முதல் சமய காப்பியம், புரட்சி காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், சமயக்கலை சொல்லாக்க காப்பியம், கதைக்களஞ்சிய காப்பியம். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. பழந்தமிழகத்தின் வணிகப் பொருட்கள் பற்றிய குறிப்புகள் பட்டினப்பாலையிலும் மதுரை காஞ்சியிலும் காணப்படுகின்றன. ஏற்றுமதியான பொருட்கள் இரத்தினம், வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், லவங்கப்பட்டை, இஞ்சி முதலானவை. இறக்குமதியான பொருட்கள் சீனத்து பட்டு, சர்க்கரை முதலானவை. அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவிலிருந்து கரும்பு கொண்டு வரப்பட்டு பயிர் செய்யப்பட்டது. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. மணிமேகலை சுதமதியின் தந்தையின் சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து பண்டை தமிழ் அறுவை மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவை குறித்து அறிய முடிகிறது. நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் கவிதை, நான்மணி கடிகை நீதி நூல், தேம்பாவணி காப்பியம். நான்மணி மாலை 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. மலரும் மாலையும் கவிமணி தேசிய விநாயகம்பிள்ளை அவர்களின் கவிதை நூலாகும். நான்மணி கடிகை 17 கீழ்கணக்கில் உள்ள 11 நீதி நூல்களுள் ஒன்றாகும். தேம்பாவணி காப்பிய வகை நூலாகும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? பாரதிதாசன். கூடுகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். ராஜநாகம் இந்தியாவில் உள்ள ராஜநாகம் உலகிலேயே நஞ்சு மிக்க மிக நீளமான பாம்பாகும். 15 அடி நீளமுடையது. கூடுகட்டி வாழும் ஒரே வகை பாம்பு இது. ராஜநாகம் மற்ற பாம்புகளையும் கூட உணவாக்கி கொள்ளும். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. காயசண்டிகை பசிநோய் சாபம் பெற்றவள். அவள் சாப மணிமேகலையால் நீங்குகிறது. மணிமேகலையின் அட்சய பாத்திரத்தில் கற்புக்கரசியான ஆதரைதான் முதலில் பிச்சையிட்டாள். ஆதரையிடம் முதலில் பிச்சை ஏற்குமாறு மணிமேகலையிடம் காயசண்டிகை தான் கூறுகிறாள். மணிமேகலையின் தோழி சுதமதி. தென்னிந்தியாவின் ஏதேன் சென்று புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னா மதுரை. பழம்பெரும் தமிழர் தம் நாகரிக தொட்டிலாக திகழ்ந்ததால் மதுரை தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் எனப்படுகிறது. மதுரையின் வேர்பெயர்கள் தூங்கா நகர், திருவிழா நகர், கோயில் மாநகர், தமிழ்கெழு கூடல், நான்மாட கூடல், ஆலவாய். சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். 100 பாடலை குறிக்கும். கண்டனன் கற்பினும் கனியை கண்களால். இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர் சொல்லின் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை புதுமறையான திருக்குறளில். இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். இதுதான் அந்த பாடல். புறநானூறு 312வது பாடல். ஆசிரியர் பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் இறைவனை மெய்யுருக பாடி கசிந்து கண்ணீர் மல்கி அழுது தொழுதவர். அதனால் அவரை அழுது அடியடைந்த அன்பர் என்பர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகாரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? ஆன்சர் பி, அறிவுக்கடல். ஞானம் அறிவு, சாகரம் கடல். ஞான சாகரம் அறிவுக்கடல். மறைமலையடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகரம் என்ற திங்கள் இதழை அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்தார். இந்த இதழ் 1902ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சு. செல்லப்பா.
வாடிவாசல் என்பது ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டை மையமாக கொண்டு எழுதப்பட்ட குறுநாவலாகும். இந்நூலின் ஆசிரியர் சீசு செல்லப்பா ஆவார். இவர் எழுத்து என்ற பத்திரிகையை நடத்தியவர் ஆவார். திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். உரைநடை. திருமணம் செல்வ கேசவராயர் தமிழ் உரைநடைக்கு பெரும் பங்காற்றியவர். இவர் தமிழ் உரைநடை சிற்பி என அழைக்கப்பட்டார். தமிழுக்கு கதி எனப்படுபவை கம்பராமாயணமும் திருக்குறளும் ஆகும் என்று இவர் கூறியுள்ளார். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றிய ஆறுமுக நாவலரை பரிதிமாற் கலைஞர் வசனநடை கைவந்த வள்ளலார் என போற்றினார். இவருடைய சொற்பொழிவின் திறமையைக் கண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தார் இவருக்கு நாவலர் என்ற பட்டத்தை வழங்கினார். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ பாடலாகும். சேர சோழ பாண்டியர். முத்தொள்ளாயிரம் நூலின் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியரை பற்றிய 900 பாடல்களை கொண்டது. ஆயினும் 130 பாடல்களே கிடைத்துள்ளன. சிக்கனம் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயண நூலின் ஆசிரியர் வே சாமிநாத சர்மா. காலம் செப்டம்பர் 17, 1895 முதல் ஜூலை 1, 1978 வரை. சிறப்புகள்: பன்மொழி அறிஞர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர், அறிவியல் தமிழன் முன்னோடி. ஊர் வெங்கலத்தூர், திருவண்ணாமலை மாவட்டம். கதைகள், நாடகங்கள், அரசியல் கட்டுரைகள், வரலாற்று நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், பயண கட்டுரைகள் என 80க்கும் மேற்பட்ட படைப்புகளுக்கு சொந்தக்காரர். அவற்றில் ஒன்றுதான் பர்மாவழி நடைப்பயணம் ஆகும். ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் சச்சிதானந்தன். ஆனந்தத்தேன், அன்னபூரணி, தமிழ் பசி ஆகியவை சச்சிதானந்தன் அவர்களின் படைப்புகளாகும். இவர் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. வடமொழியில் முகுந்தமாலை எனும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் இவர் சேர நாட்டில் திருவஞ்சை களத்தில் மன்னர் குலத்தில் தோன்றியவர். இவர் தமிழ் வடமொழி இரண்டிலும் வல்லவர். வடமொழியில் முகுந்தமாலை எனும் நூலினை படைத்துள்ளார். தமிழில் இவர் எழுதிய பாசுரங்கள் பெருமாள் திருமொழி என அழைக்கப்படுகிறது. இவை மொத்தம் 105 பாடல்கள் ஆகும். பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். இதுதான் அந்த பாடல். சிலப்பதிகாரம் மதுரை காண்டம் 15வது பாடல். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. மலையை குறிக்கும் தமிழ் சொற்கள் வெற்பு, பொறுப்பு, சிலம்பு, குறிச்சி, வடசொல் கிரி. நெடிலோடுயிர் தொடர் குச்சு கரங்களுள் டர ஒச்சிரட்டும் வேற்றுமை மிகவே. இவ்விதிக்கு சான்ற தேர்க. காட்டுக்கோழி. குற்றிலுகர புணர்ச்சி. பாடல் நன்னூல் 183. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். காடு ப்ளஸ் கோழி காட்டுக்கோழி. 6 + பாலம் ஆற்றுப்பாலம். கிணறு + தவளை கிணற்று தவளை. முன்னீர் வழக்கம் மகடு உவோடு இல்லை. இதில் மகடு என்பது பெண். மகடு பெண். முன்னீர் கடல். மேற்கண்ட தொல்காப்பிய நூற்பாவிலிருந்து பெண்கள் கடல் கடந்து செல்வதற்கு பண்டை தமிழ் நாகரிகத்தில் அனுமதி இல்லை என்பதை அறிய முடிகிறது. தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? 35. மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, இயைபு தொடை, அளபடத்தொடை. மேற்கண்ட 5 வகை தொடைகள் ஒவ்வொன்றிலும் 7 உட்பிரிவுகள் உள்ளன. 5 × 7 35. 35 தொடை விகற்பங்கள் உள்ளன. 7 உட்பிரிவுகள்: இணை, ஒளிப்பு, ஒருவு, கூலை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. கீழ்கண்டவற்றுள் எது சரி? தொகாநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 9. தொகாநிலை தொடர் 9 எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொற்றொடர், உரிச்சொற்றொடர், அடுக்குத்தொடர்.
தொகாநிலை தொடர் 6. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஊமைத்தொகை, உம்மைத்தொகை, பன்மொழித்தொகை. ஐ, ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் வீதம் சந்திய கரம். போலி எழுத்து என்பது நன்னூல் கையாளும் ஒரு இலக்கண குறியீடு. இதனை எழுத்து போலி எனவும் குறிப்பிடுவர். தொல்காப்பியத்திலும் போலி பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஐயா, ஐயா, ஐயர், ஐயர், ஔவை, ஔவை. வடமொழியில் இதனை சந்தியக்கரம் என்பர். சந்தியக்கரம் என்றால் கூட்டெழுத்துக்களால் உருவாகும் எழுத்து என்று பொருளாகும். முச்சியலுகர சொல்லை எழுதுக. கதவு. மாடு நெடில் தொடர் குச்சியலுகரம். மார்பு இடைத்தொடர் குச்சியலுகரம். மூக்கு வன்தொடர் குச்சியலுகரம். கதவு முச்சியலுகரம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. மீமிசை ஞாயிறு. ஒரே பொருளை தரும் வெவ்வேறான சொற்கள் தொடர்ந்து வருவது ஒரு பொருட்பன்மொழி ஆகும். எடுத்துக்காட்டு: ஒரு தனி, ஓங்கி உயர்ந்த, மீமிசை. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் பெறுபவன். பெரு வேர்ச்சொல். பெற்றான் இறந்தகால வினைமுற்று. பெறுகிறான் நிகழ்கால வினைமுற்று. பெறுவான் எதிர்கால வினைமுற்று. பெறுபவன் வினையாளனையும் பெயர். இலக்கணம் உடையது நிலம். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். விளக்கம். இலக்கணம் உடையது அப்படிங்கிறது நிலம். மங்களம்ங்கிறது இறைவனடி சேர்ந்தார். இறந்து விட்டார் என்பது அமங்கலம். இலக்கண போலி புறநகர். நகர்ப்புறம் என்பது இலக்கணம் உடையது. இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். சபையில் கூற முடியாத தொடர். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? மொழிமாற்று பொருள்கோள். மொழிமாற்று பொருள்கோள் ஏற்ற பொருளுக்கு இயல்பு மொழிகளை மாற்றி ஓரடியில் வழங்கல் மொழிமாற்றே. இது நன்னூல் 413 இருக்கு. கருதிய பொருளுக்குள் பொருந்திய மொழிகளை ஓரடியுள்ள மாற்றி சொல்வதாகும். கரையாள அம்மி மிதப்ப. இதனை சுரை மிதப்ப அம்மி ஆள என பொருள் கொள்ள வேண்டும். பொருள் தேர்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல். முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. முயற்சியில் ஆ ஆ அங்காப்புடைய. நன்னூல் 76. அங்காப்புங்கிறது வாயை திறத்தல். வினைமுற்றை தேர்க. படித்தான். படிங்கிறது வேர்ச்சொல். படித்த பெயரச்சம். படித்து வினையச்சம். படித்தான் வினைமுற்று. தவறான ஒன்றை தேர்க. இன், கிறு, கின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலைகள். இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டு. செஞ்சிக்கு அடுத்துள்ள திருநாதர் குன்றில் காணப்படுகிறது. மேற்கண்ட தகவல் தீவை சதாசிவ பண்டாரத்தர் எழுதிய கல்வெட்டுகள் என்ற கட்டுரையில் காணப்படுகிறது. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடியவர் வள்ளிக்கண்ணன். வள்ளிக்கண்ணன் இவருடைய இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி. வள்ளிக்கண்ணனின் சிறப்பு சிறுகதைகள் என்ற நூல் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2002ஆம் ஆண்டிற்கான சிறந்த சிறுகதைக்கான பரிசினை வென்றுள்ளது. களம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர்? இரட்டையர். திருவாமாத்தூர் களம்பகம், தில்லை களம்பகம், கட்சி களம்பகம் போன்ற நூல்களை இயற்றியவர்கள் களம்பகம் பாடுவதில் வல்லவர்களான இரட்டையர்கள் ஆவர். அவர்களின் பெயர் இளஞ்சூரியர், முதுசூரியர் ஆவர். இவர்களது காலம் 14ஆம் நூற்றாண்டாகும். இவர்களில் ஒருவருக்கு பார்வை கிடையாது என்றும் மற்றவருக்கு கால்கள் கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. இவர்கள் ஸ்லேட்டையாக பாடுவதிலும் வல்லவர்கள். இந்திய அரசியல் சாணக்கியர் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியர். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இரட்சணிய யாத்திரகம். இரட்சணிய யாத்திரகம் என்பதன் பொருள் உயிர் தன்னை காக்க வேண்டி இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பதாகும். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் என்ற பொருளும் உண்டு. ஜான் பயன் என்ற புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர் இயற்றிய பில்கிரிம்ஸ் புரோக்ரஸ் என்ற நூலை தழுவி H.A. கிருஷ்ணபிள்ளை தமிழில் இரட்சணிய யாத்திரகம் என்ற பெயரில் இயற்றினார். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்த வயம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி எனும் முதலாக நிலைநாட்டியவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். மதுரை தமிழ்ச் சங்கத்தின் செந்தமிழ் இதழில் உயர்தனி செம்மொழி என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியுள்ளார். ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன?
சமணரால் இயற்றப்பட்டன. ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஆசிரியர் சூளாமணி தோளாமொழி தேவர். நீலகேசி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. உதயன குமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. யசோதர காவியம் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. 5 காப்பியங்களும் சமண சமய சார்புடையவை. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழ் மொழிபெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தில் மெதடிஸ்த என்ற ஆங்கில பாடசாலையில் படித்தார். தனது 19வது வயதில் அப்பள்ளியிலேயே ஆசிரியராக பணியில் சேர்ந்தார். அப்பாடசாலை நிறுவனராகவும் முதல்வராகவும் இருந்த பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். இதழ் நா பல் அன்னம் இவை ஒழிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவ வையத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர். ஸ்ரீ வைஷ்ணவ வையம் என்பது வைணவ சமயத்தின் ஒரு கிளையாகும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உருவாக்கியவர் ராமானுஜர் ஆவார். இப்பிரிவில் ஸ்ரீ எனப்படும் லக்குமியை திருமாலுக்கு இணையாக கருதி வழிபடுபவர். அடியார்களின் கோரிக்கைகளை திருமகள் வழியாக திருமாலிடம் சென்றால் எளிதில் நிறைவேறும் என்பது வைணவத்தின் நம்பிக்கையாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது டேஸ் நூலின் புகழ்மிக்க தொடர். திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணாமே சென்ற புகுங்கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினை தூய்மினே. திருமூலர். பொருள். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனுக்கும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிறுத்துபவர்களுக்கு எமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வழி இதைவிட வேறில்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். மருத நிலத்துக்குரிய தெய்வம் இந்திரன். மருதம் இந்திரன். குறிஞ்சி முருகன். முல்லை திருமால். நெய்தல் வருணன். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். தாண்டகம் என்ற விருத்த வகை பாடியமையால் திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் எனும் பெயர் பெற்றார். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரக்காயர். சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படவில்லை. பனு அகமது மரக்காயர் என்பவர் தாம் பெருமானாரின் தூய வாழ்வு முழுமையும் பாடி முடித்தார். அந்நூல் சின்னச்சீரா என அழைக்கப்படுகிறது. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். முதலில் எண்ணிலத்துக்குரிய விலங்கு ஆங்கிறது குறிஞ்சி நிலத்துக்குரிய விலங்கு. கடவுள் வல்கை யோடுனை மாய்ந்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீது. தேம்பாவணியில் இந்த பாடல் இருக்கு. வீரமா முனிவர். தன்னை இழிவாக பேசிய கோலியாத்தை நோக்கி தாவீது, அடா, உன் வலிமை எல்லாம் உன் கையிலுள்ள வெற்றி தரும் வேலின் வலிமையாகும். நானோ இறைவனின் கைவலியை துணையாக கொண்டுள்ளேன். அவ்வலிமையால் உன்னை கொன்று உன் உடலை பறவைகளுக்கு இரையாக தருவேன் என்றார். இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டை. வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். வீரமில்லாத வாழ்வும் வேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் வேதாந்த பாஸ்கர். பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டமாறும் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆவார். பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் விறப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு என்று வாழ்க்கையின் நிலையாமைய தத்துவத்தை கூறியுள்ளார். டிசர்வ் தென் டிசைர். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? டிட் ஃபார் டேட். பழிக்கு பழி. ஒர்க்கிஷிப். செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ். அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். சொல். விசும்பு வானம். மறுப்பு தந்தம். கனல் நெருப்பு. களிறு யானை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஜி. போப். வீரமா முனிவர் திருக்காவலூர் கலம்பகத்தை இயற்றினார். அவரது இயற்பெயர் கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. முதலில் அவர் தைரியநாத சுவாமி என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அது வடமொழி பெயர் என அறிந்த பின் தூய தமிழில் வீரமா முனிவர் என் பெயரை மாற்றிக்கொண்டார். ஜி. போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் கலம்பம் ஆகும். கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம் பவளக்கொடி. பவளக்கொடிங்கிறது சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகம். மனோகரா, சபாபதி, பொன்விலங்கு இது எல்லாமே பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகம். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி. போப். நூல் ஆசிரியர் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார்.
கார் 40 கண்ணங்கூத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறைகள். சம்பந்தர் முதல் 3 திருமுறை. சுந்தரர் 7 திருமுறை. மாணிக்கவாசகர் 8 திருமுறை. 12 திருமுறைகள் ஆசிரியர்கள். 1, 2, 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறைகள் திருநாவுக்கரசர். 7 திருமுறை சுந்தரர். 8 திருமுறை மாணிக்கவாசகர். 9 திருமுறை ஒன்பதின்மர். 10 திருமுறை திருமூலர். 11 திருமுறை பன்னிருவர். 12 திருமுறை சேக்கிழார். பொருந்தாத இணையை கண்டறி. ஞானரதம் கல்கி. ஞானரதம்ங்கிறது பாரதியார் எழுதிய உரைநடை நூலாகும். அப்போ சிறுபஞ்சமூலம் காரியாசன் சரி. எழுத்து சீசு செல்லப்பா சரி. குயில்பாட்டு பாரதியார். பொருந்தாதது ஞானரதம். ஞானரதம் பாரதியார் எழுதியது, கல்கி எழுதியது அல்ல. தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த மிகப்பெரிய அகர முதலி சென்னை பல்கலைக்கழக அகராதியாகும். இது தமிழ் லெக்சிகன் என்ற பெயரில் 6 தொகுதிகளாக வெளியிடப்பட்டது. இந்த மாபெரும் பணியை செய்து முடித்தவர் எஸ். வையாபுரி பிள்ளை ஆவார். இவர் மகாகவி பாரதியார், வ.உ.சி. போன்றவர்களுடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தவர். உ.வே. சாமிநாத ஐயருக்கு பின் பழந்தமிழ் இலக்கியங்களை ஆய்வு செய்து தொகுத்து வெளியிட்ட பெருமை இவரையே சார். தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். சுவாமி விபுலானந்த சுவாமிகள் யாழ் என்ற இசைக்கருவி குறித்து 14 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து யாழ் நூல் என்ற நூலினை 1947ஆம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்க ஆதரவுடன் திருக்கொல்லம்புதூர் வில்வாரேஸ்வரர் திருக்கோயிலில் அரங்கேற்றினார். சக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். பாரத சக்தி மகாகாவியத்தை இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார் ஆவார். இதன் முதற் பதிப்பு 1948இல் வெளிவந்தது. இக்காவியம் 50,000 அடிகளால் ஆனது.